ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக 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 முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச வந்திருக்கிறேன். சமீபத்தில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். அதிகமாக நான் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய தேசத்தில் நடக்கிற பல காரியங்கள், தேசத்தில் நடக்கிற ஒரு அராஜகங்கள், அரசியல் ரீதியாக காவல்துறை வட்டாரங்களிலே, நீதி ஸ்தலங்களிலே என்று பல இடங்களிலே நடக்கிற காரியங்கள் இந்த லாக்டவுன் நாட்களிலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி எத்தனையோ இடங்களிலே இன்னும் தேவ பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஓலமிட்டு தேவனுடைய சமூகத்தில் அழுதேன். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் அனாதைகளைப் போல இருக்கிறோமே, எங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லையே, நீர் ஒரு விசை எழுந்தருள மாட்டீர் ஆண்டவரே என்று நான் கண்ணீரோடு கதறி ஜெபித்து கொண்டிருந்தேன். தொலைக்காட்சியை திறந்து அதில் வருகிற செய்திகளை பார்க்கலாம் என்றால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதில் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. கோபமாக வருகிறது. ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள், ஏன் இப்படி நடக்கிறது என்று பயங்கர கோபமாக வந்தது. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் நான் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கதறி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அழுகை என்னால் நிறுத்த முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை பேசினார். என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறதை என்னால் கேட்க முடிந்தது. எனவே என்னுடைய உள்ளத்தின் பாரங்களை ஆண்டவர் எனக்குள் போட்ட அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்ற செய்திகளை கேட்பது போல நீங்கள் இதை கேட்கக்கூடாது. தேவன் எனக்குள் போட்ட அந்த வார்த்தைகளை உங்களுக்குள் நான் விதைக்க விரும்புகிறேன். இந்த விதை வளர்ந்து வர வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்களில் காண்கிற காரியங்கள் அதிகமாக உன்னை பாதிக்கிறது, உன் இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ பார்க்கிற காரியங்கள், நீ கேட்கிற காரியங்கள் இதெல்லாம் உன்னை பலவீனனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தை குலைந்து போக பண்ணுகிறது. உனக்குள்ளே கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தினுடைய வேகத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. நீ காண்கிறதை நம்பாதே, காணாததை நம்பு என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, எது காணாதது ஆண்டவரே? காணாத பரலோகத்தை தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனே. காணாத உம்முடைய ராஜ்யத்தை நம்பித்தானே வாழ்கிறேன். காணாத உம்மை நேசித்துத்தானே வாழ்கிறேன். காணாத பிதாவை நேசிக்கிறேனே. இனி எதை ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று கேட்டபோது பல மக்களுடைய கருத்துக்கள், சிலரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், இந்த சபைகள் திறக்கப்படுவது மேக்சிமம் ஜனவரியில் தான் நடக்கும் அப்படின்னாங்க. இன்னும் சிலரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் கூடுவது என்பது கூடாத காரியம். இனி பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் எல்லா தேசங்களிலும் அனுமதி கிடைக்காமல் போய்விடும். எனவே சபை என்பது இப்படி ஆன்லைன்லேயோ வீட்டு கூட்டங்களாகத்தான் நடத்த வேண்டும் என்று சிலர் சொன்ன காரியங்கள் என் இருதயத்தை புழிய ஆரம்பித்தது. ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னீரே, இப்படி எங்களுடைய தேசத்தில் பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்றபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். சாதிக்காத சாதாரணமானவன் சொல்லுகிறதை நீ கேட்காதே என்று சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மை நோக்கி வருகிற கருத்துக்கள், நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனுக்காக சாதித்தவர்களா? இல்லை. சாதாரணமான சில மக்கள் சொல்லுவதை கேட்கும்போது நாம் உடைந்து போய்விடுகிறோம். ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய காரியங்களை கேட்கும்போது உடைந்து போய்விடுகிறோம். நமக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே பார்க்காதே, உன்னை சுற்றிலும் பார்க்காதே, உனக்கு அப்பால் பார் என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆண்டவர் இன்னும் தெளிவாக என்னோடு கூட தொடர்ந்து உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அசரீரி வாக்கல்ல, ஆடியோ வாய்ஸ் அல்ல, என் உள்ளத்தில்
தேவன் பேசுகிற இந்த அனுபவம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வீர்கள். இதனால் விளக்க முடியவில்லை. ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சாதிக்காத சாதாரணமானவர்கள் சொல்லுவதை நீ நம்பாதே, அதை கேட்காதே. அதை கேட்கிற வரைக்கும் உனக்குள்ளே விசுவாச குறைச்சல் உண்டு பண்ணி கொண்டே தான் பிசாசு இருப்பான் என்று சொன்னார். உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே சனகரிப்பு வந்து அலங்கத்தின் மேல் நின்று யூதர்களுடைய காதுகள் கேட்க எபிரேய பாஷையில் பயங்கரமாக அந்த தேசத்து ராஜாவையும் திட்டுகிறான். தேவன்தான் இங்கே அனுப்பினார் என்று யூத பாஷையில் எபிரேய பாஷையில் பேசின போது அந்த எசேக்கியா ராஜாவால் அனுப்பப்பட்ட பிரதானிகள் சொல்கிறாங்க, நீ சீரிய பாஷையில் பேசு, அது எங்களுக்கு தெரியும், எங்கள் ஜனங்கள் காதுகள் கேட்க இப்படிப்பட்ட பாஷையில் பேசாதே என்று சொன்னபோது அவன் பயங்கரமாக ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி சொல்கிறான். நாங்கள் அந்த ஜனங்கள் கேட்குறதுக்கு தானே நாங்கள் வந்து பேசுகிறோம், உங்கள் மொழியில் நாங்கள் சொல்கிற வார்த்தையை உங்கள் ஜனங்கள் கேட்க கேட்க அவங்களுடைய விசுவாசம் போகணும். எசேக்கியா சொல்கிறத நம்பக்கூடாது, நாங்கள் சொல்கிறத தான் அவங்க நம்பணும். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு திகில் வரணும், அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தொலைக்காட்சியின் மூலமாக, உலக மக்கள் மூலமாக, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் வேதனையை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது. மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்ப முடியுமா என்கிற எண்ணத்தை கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை குலைந்து போக பண்ணுவதற்கு பிசாசு பல தன்னுடைய ஏஜெண்டுகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் பார்த்தது போல் பார், என்னுடைய தாசர்கள் பார்த்தது போல் பார் என்று ஆண்டவர் 3 வார்த்தைகளை என் உள்ளத்திலே போட்டார். முதலாவது, என்னால் நடத்தப்படுகிற என்னுடைய தாசர்களை பார், என்னோடு நடக்கிற தேவ தாசர்களை பார், என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற என்னுடைய தரிசனத்தை பெற்றவர்களை நீ பார். அதை நான் உடனடியாக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அதை எடுத்து நான் எழுதி வைத்தேன். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், இவர்கள் சொல்லுவதை கவனி. என்னோடு நடக்கிறவர்களை பார், அவர்கள் சொல்லுவதை கவனி. தேவ தரிசனம் பெற்றவர்களை கவனி என்று சொன்னபோது அந்த நேரத்தில் ஒரு ஊழியருடைய பேச்சை நான் கேட்க வேண்டியது. அதுக்கு முன்பு தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த லாக்டவுன் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் சபை திறக்க முடியுமோ திறக்க முடியாதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் பெரிய சபையை கட்ட சொன்னார், இப்போ நாங்கள் அந்த காரியத்தில் நாங்கள் இறங்கி பெரிய சபையை கட்டிக்கிட்டு இருக்கோம், பல கோடிகள் பெருமானம் உள்ள செலவில் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னபோது முதல்ல அதை கேட்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. இவர் இந்த நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக செய்கிறாரே, இனி மறுபடியும் இவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூடுமா என்று எண்ணக்கூடிய எண்ணம் வந்தது. ஆனால் அந்த போதகர் சொன்னார், தேவன் தெளிவாக எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கும் போது அது நிறைவேறுகிறதோ இல்லையோ, தேவன் சொன்ன தரிசனத்தை நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துதான் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், என்னிடத்தில் தரிசனம் பெற்றவர்கள், என்னோடு நடக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறவர்கள், இவர்களை பார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தையும் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி பார்த்தேங்கிறத பார். எனக்கு முன்னாடி சிலுவை இருந்துச்சு. நான் வாழ்ந்த காலத்தில், இப்போ நீ வாழ்கிற காலத்தில் எப்படி மக்கள் இருக்காங்களோ, அதிகாரம் எப்படி இருக்கோ, அரசாங்கம் எப்படி இருக்கோ, அதிகார வர்க்கங்கள் எப்படி இருக்கோ, அப்படித்தான் நான் இந்த பூமியில் மனிதனாய் வந்து வாழ்ந்த காலங்களில் இருந்தது. என்னுடைய பேரை சொல்லி எனக்கு ஆராதனை செய்கிறேன்னு செய்கிறவனெல்லாம் கள்ளர் குகையாய் என்னுடைய ஆலயத்தை மாற்றிவிட்டான். என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றியிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள், மன்னர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு மத ரீதியில் ரொம்ப பக்தியோடு கூட காணப்பட்டதான வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாருமே தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து தேவனை கோபமூட்டி கொண்டிருந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார்,
இப்படிப்பட்ட அராஜகங்கள், நான் பார்க்குற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பிடிக்காத அராஜகங்கள் நடந்தது. அரசியல் ரீதியாக நான் பார்க்கிற பார்வையிலே என் கோபத்தை கிளறக்கூடிய காரியங்கள் தான் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆட்சியாளர்களை பார்க்கும் பொழுது, மத ரீதியிலே சடங்குகளை செய்து கொண்டிருக்கிற என் மக்களை பார்க்கும்போது அவர்கள் செய்கைகள் எனக்கு கோபமூட்டி கொண்டு தான் இருந்தது. ஆனால் என்னுடைய கவனத்தை நான் அதில் செலுத்தாமல், பிதா எதற்காக என்னை இந்த பூமியிலே அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்வதில் மட்டும் நான் கவனத்தை செலுத்தினேன் என்று ஆண்டவரினோடு கூட பேசினார். அப்பொழுது நான் உணர்ந்து பார்த்தேன், இன்றைக்கு நாம் அரசாங்கத்தை நோக்கி பார்க்கிறோம், அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கங்களை நோக்கி பார்க்கிறோம். அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய ரத்தத்தை கொதிக்க வைக்குது. ஐயோ ஆண்டவரே, இப்படி அராஜகங்கள் நடக்கிறதே, இப்படி அநீதி நடந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே என்று கொந்தளித்து போகிறோம். ஆண்டவர் சொன்னார், அதை பார்க்காத, அது கேள்விப்படுற காரியத்தை என் பாதத்தில் ஜெபமாக மாற்றிடு, அதை உனக்குள்ளே வைக்காத. உனக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்விகளும் போராட்டங்கள் இருக்குது, இதை பார்க்காத. உன்னை சுற்றிலும் உன்னுடைய சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்காத. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை உன்னுடைய ஜெபமாக மாற்றி என்னுடைய பாதத்தில் வச்சிரு, அவ்வளோதான். நீ பார்க்குற காரியங்களை என்னுடைய பாதத்தில் ஜெபமாக மாற்றி வச்சிரு. அதுதான் நான் உனக்கு சொல்கிறது. நீ செய்ய வேண்டியது என்ன? நான் என்ன செய்தேன் என்பதை பார். நான் என்ன செய்தேன்? எனக்கு முன்பு அவமானம் இருந்தது. எனக்கு முன்பாக என் தாடியை பிடிச்சி ஒருத்தன் இழுக்க போகிறான்னு எனக்கு தெரியும். ஒருத்தன் என்னை கன்னத்தில் அறைய போகிறான்னு தெரியும். சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட சாக போகிறேன்னு தெரியும். இதை நான் பார்த்து கொண்டிருப்பேனேயானால் நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய முடியாது. நான் பார்த்தது சிலுவையை அல்ல, சிலுவைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடிந்தது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது உன் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நீ பார்க்காதே. மனிதன் செய்கிறதோ, பிசாசு செய்கிறதோ, அதிகார வர்க்கங்கள் செய்கிறதோ உனக்கு கோபத்தை மூட்டலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார் என்று ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். உடனே எனக்கு பக்கத்தில் ஒரு இருள் இருப்பதையும் எனக்கு அப்பால் ஒரு வெளிச்சம் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் உணர்ந்தேன், இன்றைக்கி நீங்களும் நானும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பக்கத்தில் என்ன நடக்கு? ஐயோ ஆண்டவரே, எங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, இந்தியாவில் எப்படி நடக்குது, அவங்க இப்படி தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாங்க, இவங்க இப்படி துன்பப்படுத்துகிறாங்க, இப்படிப்பட்ட அராஜகங்கள், ஆண்டவரே லாக்அப் மரணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நம்பிக்கையே போயிடும் போல இருக்குன்னு சொன்னப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதை தாண்டி இதெல்லாம் பிசாசுனுடைய கிரியை, இதெல்லாம் அந்தகாரத்தினுடைய கிரியை, இதெல்லாம் இருளின் ராஜ்யத்தினுடைய கிரியை. இதற்கு பின்பு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை பார்த்தபடினால் தான் அதை சகித்தேன் என்று சொன்னார். ஆம், சிலுவையில் போவதற்கு முன்பாக இயேசு என்னை பார்த்தார். இவன் என்னுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், இவன் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னை பார்த்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்லவா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தபடினால் அவருக்கு முன்பாக இந்த அவமானம் பெரிதாய் தெரியவில்லை. அவருக்கு முன்பாக இந்த சிலுவை பாடுகள் பெரிதாய் தெரியவில்லை. அதை தாண்டி பார்த்தார். அதிலே உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறதை என் ஆண்டவர் பார்த்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள், உங்களுக்குள் எழும்புகிறதான சில உணர்ச்சிகள், இதிலே நீங்கள் கோபப்பட்டு சோர்ந்து போய் மனமுடைந்து கிடப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் நடக்கிற காரியம் அல்ல, உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் அல்ல. இவைகளின் மத்தியில் இவைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்காய் வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் செய்கிற முதல் காரியம், இந்த பூமியை சரிப்படுத்துவதற்கு முன்பாக, இந்த பூமியில் உள்ள மக்களை சரிப்படுத்துவதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளை முதலாவது சுத்திகரித்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறார். எனவே நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் பிசாசு பய உணர்வுகளை தூண்டிவிடுகிறான், பாவ உணர்வுகளை தூண்டிவிடுகிறான், பல பாரங்களை கொண்டு வந்து நம்மேல் போடுகிறான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பாரங்களை தள்ளிவிடு என்று சொல்லிவிட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிகம் போன்ற சாட்சிகள் என்று, அந்த சாட்சிகள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து பிசாசு என்ன செய்கிறான் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அதற்கு அப்பாற்பட்டு நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்தபடினால்தான் அவர்கள் மேகம் போன்ற சாட்சிகளாக மாறினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்குள்ளே பயத்தையும் தடுமாற்றத்தையும் பலவீனத்தையும் கொண்டு வரலாம்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க போகிறோம். நான் அறுவடையை பற்றி பேசவில்லை. தேவன் செய்ய போகிற ஒரு மகத்துவமான காரியம், தேவன் செய்ய போகிற ஒரு மகிமையான காரியம், அதிலே அறுவடையும் அடங்கும். எனவே இவ்வளோதான் சபை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதில்ல. இதை தாண்டி தேவன் இதற்கு பின்பு ஏதோ செய்ய போகிறார். ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறேன்? ஒரு பாடுமே படாமல் எல்லாரையும் படுத்திக்கிட்டு இருக்க பிசாசு ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் எல்லாரையும் ரத்தம் சிந்த வச்சுட்டு உலகத்தில் முக்காவாசி பேர் அவன் நரகத்துக்கு கொண்டு போனான்னா என் ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டது வீணாய் போய்விடுமே. எனவே எனக்கு புரிகிறது, இந்த சூழ்நிலையில் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தான் எப்படி தம்முடைய ஜனங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி ஜனங்களை ஆண்டவர் புடமிடப் போகிறார். அப்படி புடமிட்டு அதன் மத்தியில் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனை அறிந்து வாழ்கிற, தேவனுக்காய் நிற்கிற பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வரப்போகிறார். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அறுவடையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆமீன், டுனாமிஸ் அசம்பிளி ஆஃப் காட் சபை விசுவாசிகள் ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இனி உங்களுடைய ஜெபம் அப்படி மாறட்டும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல், ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போகிற அந்த காரியத்தை என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற இந்த இருளை அல்ல, எனக்கு பின்பாக இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்க்கிறேன். வெளிச்சத்தின் தேவனாகிய நீர் கிரியை செய்கிறதை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த எழுப்புதலிலே உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். என் ஆண்டவர் ஒரு பங்கை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் தனக்கு முன்பாக இருந்த சிலுவையை பார்க்காமல் அதற்கு அப்பாற்பட்ட நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் பார்த்தார். அதைத்தான் அவர் சந்தோஷமாக பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் யோபுவை பற்றி தெரியும். சமீப காலங்களாக சில செய்திகள் யோபுவின் புத்தகத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு தன்னை பார்த்தான், தன்னுடைய உடலில் இருக்கிற வேதனைகளை பார்த்தான், தனக்குள் இருந்த உணர்வுகளை பார்த்தான். அதில் ஏமாற்றங்கள், ஏளனங்கள், பலவிதமான கேள்விகள் இதெல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. பிள்ளைகள் செத்து போய்விட்டார்கள், எல்லா சொத்தும் போய்விட்டது. இப்பொழுது தனக்குள்ளே பார்க்கிறான், என்னுடைய பக்தி வீணாய் போய்விட்டதோ, நான் தேவனை பின்பற்றினது வீணாய் போய்விட்டதோ. அவனுடைய சரீரத்தை பார்க்கிறான், உருக்குலைந்து போயிருக்கு, உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, பலன் இல்லை. வெளியே பார்த்தால் நண்பர்கள் உட்கார்ந்து நீ பாவம் பண்ணாமல் ஆண்டவர் இப்படி தண்டிக்க மாட்டாருப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு யாராவது தப்பு பண்ணால் தான் கடவுள் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பான்னு நம்பினாங்க. அதனால் கடவுள் தான் உன்னை தண்டிச்சிருக்காரு, நீ என்ன பாவம் பண்ண என்ன ஏதுன்னு கேளுன்னு சொன்னப்போ இவனுடைய உள்ளம் உடைந்து போயிருந்தது. தன்னை பார்க்கிறான். கடைசியில் அவன் தேவனுடைய பார்வைக்குள்ளே கடந்து வந்தான். என்ன தெரியுமா? நீங்கள் இப்பொழுது என்னை ஒரு வியாதிக்காரனாக பார்க்கலாம், ஒரு நஷ்டப்பட்டவனாக பார்க்கலாம், ஒரு இழந்து போனவனாக பார்க்கலாம், ஒரு பாவியாக பார்க்கலாம். ஆனால் நான் என்னை எப்படி பார்க்க கற்றுக்கொண்டேன்? என் தேவனுடைய பார்வைக்குள்ளே என்னை கொண்டு வர கற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஆண்டவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஈயமாக இருந்தால் நான் உருகி போவேன். ஆனால் ஒன்றை தெரிந்து கொண்டேன், நான் பொன், நான் சுத்த பொன். அவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வையை நான் எப்படி செலுத்துகிறேன் தெரியுமா? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவில்லை, இப்பொழுது இருக்கிற இழப்பை பார்க்கவில்லை, இப்பொழுது இருக்கிற வியாதியை பார்க்கவில்லை. இதற்கு பின்பு தேவன் என்னை எப்படி மாற்றப் போகிறார் தெரியுமா? சுத்த பொன்னாக விளங்க பண்ண போகிறார். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுதான் இந்த பார்வைதான். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பலவீனங்கள், சந்தேகங்கள், கண்ணீர்கள், கவலைகள், நஷ்டங்கள், இதை தாண்டி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க போகிறேன். தேவன் என்னை பொன்னை போல விளங்க பண்ண போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பார்வையை தேவன் எதிர்பார்க்கிறார். என கண்பான கர்த்தருடைய ஜனமே, தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பார்வை இருந்தது. ஆண்டவரே, இப்பொழுது நான் நெருக்கப்படுகிறேன், இப்பொழுது நான் ஒடுக்கப்படுகிறேன், இப்பொழுது நான் தள்ளப்படுகிறேன், இப்பொழுது நான் புறக்கணிக்கப்படுகிறேன். இதுதான் என்னுடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அழுகை தான், இந்த சூழ்நிலை வேதனை தான், இந்த சூழ்நிலை தள்ளப்படுகிற சூழ்நிலை தான், இந்த சூழ்நிலை என்னை புறக்கணிக்கிற சூழ்நிலை தான். ஆனால் சங்கீதம் 18 சொல்லுகிறான், நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும்.
அந்த பார்வை அவனுக்கு வந்தது. மனிதர்கள் எனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் விட்டுவிட்டு இதன் மத்தியில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்தீர்களா? அதிலிருந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். ஏன் தெரியுமா? பிசாசுனுடைய கிரியைகளையோ மனிதர்களுடைய கிரியைகளையோ பிசாசுனுடைய தூண்டுதலால் செயல்படுகிற மனிதர்களுடைய கிரியைகளையோ பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் பலவீனம் வரும், கோபம் வரும், வேதனை வரும், மன தளர்ச்சி வரும், மன குமுறல் வரும். ஆனால் இதை தாண்டி என் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவானை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை உணர்த்தினார். பத்மு தீவில் இருந்த யோவானை யோசித்து பாருங்கள். வயதான நாட்களில் எல்லா சீஷர்களும் சித்திரவதை பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்பு இந்த யோவானையும் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டபோது அவர் வேகவில்லை, சாகவில்லை. எனவே பத்மு தீவிற்கு அடிமைகள் வேலை செய்கிற அந்த பத்மு தீவிற்கு நாடு கடத்தி விட்டான். அந்த நாடு கடத்தின பின்பு அங்கே போய் அவர் வேதனையோடு இருக்கிறார். என் ஜனங்கள் இப்படி அடிமை வேலை செய்கிறார்களே, பிசாசு இப்படி பண்ணிவிட்டானே, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று தன்னுடைய வேதனையை பார்த்தார், தனக்குள் இருக்கிற உள்ள குமுறல்களை பார்த்தார், தன்னை சுற்றிலும் அடிமைகள் வேலை செய்வதை பார்த்தார், அந்த அடிமைத்தனத்தை பார்த்தார். ஆண்டவர் பார்த்தார், நீ இதை பார்க்கிற வரைக்கும் உனக்கு வேதனை தான் இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேங்கிறத பார்க்கணுன்னா கொஞ்சம் ஏறி வாப்பான்னு மேலே கூட்டிகிட்டு போயிட்டார். மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு பின்பு நான் செய்ய போகிற காரியங்களை பார், இந்த பூமியை எப்படி மாற்றப் போகிறேன், இந்த வானத்தை எப்படி மாற்றப் போகிறேன், உங்களுடைய எதிர்காலம் என்ன. அந்த தனிமையில் இவர் மட்டும் தன்னை மட்டும் பார்த்து கொண்டிருந்திருப்பாரானால் நமக்கு ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் கிடைத்திருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்காவிட்டால் கிறிஸ்தவருடைய நம்பிக்கைக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. மோட்சத்தை பற்றியோ நாம் போவதை பற்றியோ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பற்றியோ முத்திரையை பற்றியோ 1000 வருட அரசாட்சியை பற்றியோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பற்றியோ நித்திய நியாய தீர்ப்பை பற்றியோ நிரந்தரமாக பிதாவோடு வாழப்போகிறதை பற்றியோ ஒன்றுமே நமக்கு கிடைத்திருக்காது. யோவான் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், உன்னுடைய குறுகிய பார்வையை விட்டு, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிற பார்வையை விட்டுவிட்டு, உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்கிறதை விட்டுவிட்டு, அல்லது சமுதாயத்திலே தேவனுக்கு பயப்படாமல் பிசாசுடைய தூண்டுதலினாலே அரக்க குணத்தோடு நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது உனக்குள்ளே குமுறல் வருகிறது. அதையெல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு இதற்கு பின்பு நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். ஆண்டவர் நீதி செய்கிற தெய்வம். நேபுகாத்து நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து துன்பப்படுத்தி அவன் சிறையிருப்புக்காக அவனுடைய தேசத்துக்கு கொண்டு போய்விட்டான். அப்பொழுது அவனுடைய கிரியைகளை மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனால் எரேமியா தான் இந்த உபத்திரவத்துக்கு பின்பு, இந்த சிறையிருப்புக்கு பின்பு, இந்த வேதனைக்கு பின்பு ஒரு நாள் வருகிறது, கர்த்தரால் இந்த ஜனங்கள் மறுபடியும் மீட்கப்படுவார்கள். இது நேபுகாத்து நேச்சாருடைய வேலை. இதற்கு பின்பு என் தேவனுடைய வேலை ஒன்று இருக்கிறது. அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வரும்பொழுது ஆனந்த களிப்போடு வருவார்கள். போகும்போது எப்படி போனாங்க கேட்டிங்களா? தேவனுடைய ஆலயத்தை நினச்சி எங்களுக்கு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து எருசலேமை நினச்சி புலம்புறாங்க. சீயோனுடைய பாட்டுகளை அந்நிய தேசத்தில் எப்படி பாடு, அவங்க சொல்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடுவீங்களே, கிண்ணறங்கள்லாம் வச்சுருக்கீங்களே, வாசிங்கப்பா, உங்கள் பாட்டை பாடுங்க, உங்கள் தேசத்து பாட்டை பாடுங்கன்னு கிண்டலாக கேட்டப்ப அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தேவனுடைய சீயோனின் பாட்டுக்களை அந்நிய தேசத்தில் எப்படி பாடுவோம், எங்கள் கிண்ணறங்களை அலறி செடிகளின் மேல் வைத்தோம். அப்படித்தான் பாட முடியலை, துதிக்க முடியலை. ஏன்னா அந்த மனிதன் நேபுகாத் நேச்சார் செய்த காரியங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். தேவாலயத்தை இடித்து விட்டான். ஜனங்களுடைய நம்பிக்கையே தேவாலயம்தான். அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணால் எல்லா ஜெபமும் கேட்கப்படும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த தேவாலயத்தையே இடித்து விட்டான். இனி நம்பிக்கையே இல்லை. அன்பானவர்களே, இது பிசாசுடைய கிரியை. அல்லது தேவ ஜனங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்காதபடினால் தேவன் எதிரியை வைத்து தம்முடைய ஜனங்களை சிட்சித்த வேளை, சிட்சித்த கிரியை. ஆனால் இதற்கு பின்பு தேவ ஜனங்களுக்காக தேவன் கிரியை செய்ய போகிறாரே. ஆடல் பாடல் சத்தத்தோடு ஆனந்த களிப்போடு வருவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு சபை பூட்டப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே நாம் போக முடியாமல் இருக்கலாம். இது முழு உலகத்துக்கும் கர்த்தர் மனம் திரும்புதலுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை.
முழு உலகத்திலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக காணப்படுகிற சட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறபடியால் முழு உலகத்தையும் தண்டிப்பதற்கு கர்த்தர் அனுப்பின வாதை, அதிலே மிக மிக முக்கியமானது சபை அவருடைய சித்தத்தின்படி இல்லாதபடினால், ஊழியர்கள் அவருடைய சித்தத்தின்படி இல்லாதபடினால், விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு, இல்லாட்டி அதில் ஒரு அக்கறை இல்லாமல் ஏதோ போகிறோம் வர்றோம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா போதுன்ட்டு தேவ சிந்தை இல்லாதவர்களாக, தேவ சித்தத்தை செய்யாதவர்களாக இருக்கிறபடினால், இப்படி நம்மையும் ஆலயம் இருந்தும் உள்ளே போக முடியாதபடி ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது, ஆனால் மறுபடியும் செருபாபேலை கொண்டு ஆண்டவர் கட்டினார். இன்றைக்கு இருக்கிறது, ஆனால் உள்ளே போக முடியலை. காரணம் தெரியுமா? தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள், தேவ சித்தத்தை செய். இனிமேலாவது உங்கள் குடும்பமாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எல்லா பிரசங்கத்திலும் எனக்கு இதைத்தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே எனக்கு தெரியலை. உங்களுடைய ஜெபம் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் கூட நான் அதைத்தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உங்கள் ஜெபம் மாறணும். தேவ ராஜ்ய சிந்தை உள்ளவர்களாக மாறுவோம். நம்மை தாழ்த்தும். ஆண்டவரை, நான் உங்களுக்காக என்ன செய்யணும், உங்கள் ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும், உங்கள் ராஜ்யத்தினுடைய கிரியைகளை நான் பார்க்க விரும்புகிறேன், அதோடு நானும் சேர விரும்புகிறேன். செய்து பாருங்கள். மறுபடியும் சபைக்குள்ளே ஆடல் பாடல் சத்தத்தோடு, ஆடல் பாடல்னா அந்த ஆடுறானுங்களே புகை போட்டு லைட்டு போட்டு அந்த ஆட்டலை இனி ஆண்டவர் அதை விடவே மாட்டார். கிறிஸ்தவத்துக்கு இழுக்கை கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட அவலட்சணமான ஆராதனைகள் இனி இருக்காது. தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி பார்க்கிறவர்கள் கூட இந்த தேவனை நம்மளும் சேர்ந்து ஆராதிக்கணுங்கிற அளவுக்கு பயமும் பக்தியும் நிறைந்த ஆராதனை, பரவசமும் பாசமும் நிறைந்த ஆராதனை. அந்த ஆராதனையை கொடுக்க போகிறார். ஆலயத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் நுழைய போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எனக்கு சொன்ன சில வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன், சொல்லுகிறேன். இருளுக்கு அப்பாற்பட்டு வெளிச்சத்தை பார். இப்பொழுது உன்னுடைய நாட்டிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு இருளை போல காணப்படுகிறதே. இந்த இருளுக்கு அப்பாற்பட்டு ஒரு வெளிச்சத்தை பார். துக்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மகிழ்ச்சியை பார். இதைத்தான் தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் கண்ணீர், கவலை, போராட்டம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருந்தார். வறட்சிக்கு பின்னாடி ஒரு செழுமையை பார். ஒரு செழுமையை கர்த்தர். இப்போ உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கா, இப்போ கையில் காசே இல்லாமல் இருக்கா, கர்த்தருடைய கிரியையை பாருங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். அடுத்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வறட்சிக்கு பின்பு ஒரு செழுமையை பார். உன்னுடைய பலவீனத்துக்கு பின்பு உன்னை பலவானாய்ப்பார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறது. உன்னுடைய போராட்டத்துக்கு பின்பு ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு சமாதானத்தை பார். இப்பொழுது இருக்கிற குழப்பம், போராட்டம், இதுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு சமாதானத்தை பார். இப்பொழுது இருக்கிற யுத்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜெயத்தை பார். எல்லாமே முடிந்தது என்று நினைக்காதே. இனிமேல் தான் என்னுடைய கிரியைகள் ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுடைய கிரியைகள் உச்சக்கட்டத்தை அடைந்து, இன்றைக்கி சொன்னாங்களே கொரோனாவுடைய பாதிப்பு உச்சக்கட்டத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வரும்ட்டு. எதிராக எழும்புகிற பிசாசனுடைய சக்திகள் உச்ச கட்டத்தை அடையும் பொழுது தேவன் கிரியை செய்ய தொடங்குவார். தேவன் கிரியை செய்ய தொடங்கும் போது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படி ஒரு விடுதலை நாட்கள் வரும்போது நமக்காக வாழக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்காது, நமக்காக வாழக்கூடிய மனநிலைமை நமக்கு இருக்காது. என் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும், என் தேவனுடைய ராஜ்யம் எங்கும் பிரஸ்தாபமாக வேண்டும் என்கிற உணர்வை கர்த்தர் கொடுத்திருப்பார். இப்படிப்பட்ட உணர்வோடு வாழுங்கள். நமக்குள்ளே, நமக்கு அருகிலே, நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போனது போதும். இனி இயேசுவை போல சிலுவைக்கு அப்பாற்பட்டிருக்கிற சிங்காசனத்தை பார்ப்போம், சந்தோஷத்தை பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கரிகருத்து போன நிலைமையில் இருந்த யோபு தன்னை ஒரு பொன்னாக மீண்டும் பார்க்க முடியுமானால், பிசாசு செய்த கிரியைகளினால் உருக்குலைந்து போனவன் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிரியைகளின் நிமித்தமாக நான் மறுபடியும் பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொன்னது போல, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது நம்பிக்கை இழந்தது போல் காணப்படுகிறார்கள். அப்பா, சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒரு மாற்றம் இல்லையே என்று மனமுடைந்து காணப்படுகிறார்கள்.
இந்த பிசாசுடைய கிரிகளை பார்த்து பார்த்து நாங்கள் சோர்ந்து போவதை விட இதற்கு அப்பாற்பட்டு எங்கள் ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான ஜெயமான வெற்றியான காரியங்களை கண்டு நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்த உமக்குள்ளே சந்தோஷப்பட கிருபை தருவீராக. எங்களுக்கு இனி ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுக்கும்போது நாங்கள் உமக்காக வாழ, சபைகள் அத்தனையும் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்ய, தன்னைத்தான் எவரும் உயர்த்தாதபடி, தான் புகழடைவதற்காக எந்த ஊழியத்தையும் செய்யாதபடிக்கு தேவனுடைய புகழ் மாத்திரம் ஓங்கி நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட தேவன் அனுகிரகம் செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.